தெரியாது இந்த உண்மையை சொல்ல நீ முதலாவது வீடியோ அடிக்கிட்டு வருவாக்கா நீ தானே செஞ்ச நீ செய்யலையா வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா யூடியூப்ல வர்றதுக்கு ஓகே தானே எல்லாருக்கும் பரவாயில்லையா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா காட்டட்டா இது நான் தான் செய்தது பிரச்சனை இல்லை சொல்லுவோம் சரி இருந்தாலும் சர்ப்ரைஸ் இருக்குது இல்லை தம்பி கண்டிப்பா செய்யணும் தங்கச்சிக்காக கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி காய்ச்சிருந்தாங்க அப்போ யாருன்னு இன்னைக்கு நீங்க நிறைய கூட பேசிடுறீங்க எல்லாம் பேசுறோம் அதுல ஒரு ஆளை உங்களுக்கு கண்டிப்பா தோணும் இல்லையா அவங்க யாரும் அறிக்க முடியும் நான் உண்மையில நீங்க தான் நினைச்சேன் இல்ல நானும் எனக்கு உண்மையில தெரியாது என்ன வரைக்கும் இது எடுத்தோன்னே தெரிஞ்சிருக்கீங்க சொன்னே தெரிஞ்சிட்டு யார் வந்திருக்கா இந்த கிஃப்ட் இது தெரியல யாரும் நீங்க சொல்லுங்களேன் சும்மா சரி அதோட இன்னொரு உதவி வந்து இது உண்மையிலே நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டேன் இது வந்து ஜேர்மன்ல இருக்க ஒரு அக்காண்டா உங்களோட அக்கா தான் நீங்க தான் கதைப்பீங்க அடிக்கடி அக்காண்டு தெரியும் தானே ஆறு அன்னைக்கு அக்காட பேர் சொல்ல அக்கா வந்து பேர் சொல்ல விரும்பல எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லி நான் வந்து அக்கான்னு சொல்ல கூட தெரிஞ்சிருவேன் அவங்களுக்கு அக்கா பார்த்தோன்னு இப்ப யோசிப்பா சரி பிரியாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே பிரியா நான் சொல்லல அதையெல்லாம் விஷ் பண்ணல தேங்க்யூ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சொல்லாம எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல தேங்க்யூ எடுக்கலாம் கட் பண்ணுவோம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நான் உங்கள் ஜெயந்தன் என்னடா இப்போ நாம் வந்து நிற்கிறேன்னு யோசிப்பீங்க இன்றைக்கு வந்து 28ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் பிரியாவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் அப்போ ஒரு சர்ப்ரைஸாக சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ணி பீச்சில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிரியாவுக்கு வந்து தெரியாது நான் கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லி தெரியும் எப்படியும் கட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இருந்தாலும் இப்படி செய்வேனான்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க அப்போ எல்லாரையும் வந்து ஃபோட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டோம் இப்போ நான் கதைச்சிட்டு போவோம்னு சொல்லி தான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் சர்ப்ரைஸாக தான் பிரியாவை கொண்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு காட்ட போகிறேன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம பிரியாவோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோட வந்து சொன்னால் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கெல்லாம் வந்து பிரியாவுக்கு தெரியும் அப்படின்னா இங்கே நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் சும்மா கேக் கொண்டு கட் பண்ணுவோம்னு சொல்லி இங்கே வர சொன்னாங்க பிரியா சொன்னவங்க ஏன்னா நான் அப்படி தான் ஏன்டா சமைக்கணும் தானே சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லல பிரியாட்ட இருந்து நம்பரை எனக்கு தெரியுமா அவங்கள நம்பரை எடுத்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் கேக் கட் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அங்கே வந்து கொண்டுங்க அப்போ கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் தானேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஓகேன்னா நாங்கள் வரோம்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ அங்கே போகலாம் வந்து பிரியாவுக்கு தெரியும் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே வருவாங்கன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சொல்லாம எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல தேங்க்யூ God bless you da thank you happy birthday God bless you thank you day பிறந்த நாள் வாழ்த்துக்கள் thank you happy birthday day thank you day எல்லாரும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா யூடியூப்ல வர்றதுக்கு ஓகே தானே எல்லாருக்கும் பரவாயில்லையா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா காட்டட்டா சரி சரி என்னண்டா கொஞ்சம் வெக்கப்படுறாங்க எல்லாரும் அதாலதான் நான் இப்படியே சொல்றேன் சங்கவி லக்ஷா நிவேதா
டிலோஜினி தனுஷி அங்கால யுவர்னி அவ நோனி என்று சொல்லுவாங்க. ஓகே, பிரியா வந்து கண்ணை கட்டி தான் அங்கே இடையில இருந்து கொண்டு வந்தாங்க. பிரியா எங்கே போவோமா? எங்கேயே வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் சவுண்டுக்கு காத்து பீச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு உண்மையில. வேற ஒண்ணும் தோணல. இறங்குவோமா? இறங்குவோம். இப்ப எங்க போறோம்னு நினைக்கீங்க நீங்க? சரியா கூட்டிட்டு போங்க பாப்போம். போமா பிரியா? போ. சரி நடங்களா? ஒன்றும் இல்லை, நடங்க. நான் முன்னுக்கு வரேன், உங்களோட வரேன். மெதுவா கூட்டிட்டு போறேன். வந்துட்டோமா? வந்துட்டோம். சரி, சரி. இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. யாரு சொல்லல? யாரு செஞ்ச? நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. உங்களை தவிர வேற யாரு செய்யலையே. உண்மையில நான் செய்யல. நீங்க தான். இல்ல, செய்ய சொன்னது வந்து உங்களோட பேசுற ஒரு ஆள் தான். அதாவது நம்மளோட ஹெல்பிங் சம்பந்தமா பேசிட்டு இருப்பாங்க, தெரியும் தானே, நிறைய பேர் கேட்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் இது செய்ய சொன்னவாங்க. சும்மா சொல்றேன். உண்மையில நான் செய்யல. உண்மையா நான் செய்யணும், இப்படி ஒரு செய்யணும் ஐடியா இல்லை. நான் எதிர சொல்லி அப்படி எல்லாம் செய்யல. நம்ம நோம்புல செய்வோம் எல்லாம் சொல்லியிருந்தேனே. அப்படிதான் எங்கூட பேசினாரு. அப்ப அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆள் என்ன கால் பண்ணி எல்லா கண்டக்ட் எல்லாம் வந்து உங்களோட போலாம் இருக்குது. இருந்தாலும் என்னோட கதைக்கிற ஒரு ஆள் தான். அது உங்களோட அதான் சொல்றேன், எல்லாரோடையும் கதைக்கிறேன் நான். அதுல ஒரு ஆள் தான் வந்து சொல்லியிருந்தாரு வந்து, இல்ல தம்பி கண்டிப்பா செய்யணும், தங்கச்சிக்காக கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி காய்ச்சிருந்தாங்க. அப்ப யாருன்னு நீங்க நிறைய கூட பேசிடுறீங்க, எல்லாம் பேசுறோம். அதுல ஒரு ஆளை உங்களுக்கு கண்டிப்பா தோணும் இல்லையா? அவங்க யாரும் அறிக்க முடியும். நான் உண்மையில நீங்க நினைச்சேன். இல்ல, நானே எனக்கு உண்மையில தெரியாது. சரி, ஓகே, அது நம்ம கடைசியில சொல்லுவோம். இல்ல சொல்லுங்க யாருண்டு. இல்லையே, கடைசியில சொல்லுவோமே. உண்மையிலேயே இந்த உண்மையில சொல்ல நீ முதலாவது வீடியோ அடிக்கிட்டு வருவாக்கா. நீ தானே செஞ்ச? நீ செய்யலையா? இந்த அளவுக்கு செய்வேன் எதிர்பார்த்தீங்களா? நான் செய்வேன் இல்ல. நான் வந்து உண்மையில கேக் கட் பண்ணிருக்கேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த டெக்கரேஷன் எடுத்து எல்லாரும் செய்யல. உண்மையில அந்த அளவுக்கு செய்யல. ஆனா இப்படி செஞ்சேன்னு சொன்னா நான் பார்த்தா நீங்க தான் செஞ்சிருக்கீங்க போலன்னு நினைச்சேன். நான் ஒரு நாளும் செய்யல. பாவம் தானே இந்த பிள்ளைண்டு இந்த தடவை செஞ்சிருக்கீங்க போலன்னு சொல்லி. இது கூட மாட்ட கூடாது. இது நான் தான் செய்தது, பிரச்சனை இல்லை. சொல்லுவோம். சரி, இருக்குது. அப்படி கதைக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை என்ன கிட்ட தொடர்பு கொண்டு செய்ய சொல்லிருக்காங்க. இருக்குது, அதையும் தாரேன் நான். இப்ப கேக் கட் பண்ணுவோம் வேணா. இதுவரைக்கும் வந்து நம்மளோட உறவினர்களை வந்து வச்சா காட்டல நிறைய ஒருத்தரையும் காட்டல. இப்பதான் வந்து முதல் தடவையா நாங்க வந்து எங்களோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து எங்களோட காணொலியில வந்து காட்ட போறோம். வாங்க, அது வந்து மம்மி. வாங்க, வெத்தில அடிப்பாங்க மம்மி எப்போ வந்தாலும். அதேல இந்த டைம்ல வந்து வெத்தில இது வந்திருக்காங்க. பிரச்சனை இல்ல, என்ன செய்யற. இப்போ வந்து கேக் கட் பண்ணுவோம். பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணுமே அம்மா மருமகளுக்கு. சொல்லுங்க, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தை வந்து பெருசா பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன வீடியோக்கு பேசணும்னு சொல்லியே ஆளை கூட்டி வந்திருக்காரு போல. அப்படி இல்ல, மிஸ் பண்ண தானே வேணும் வேணா, அதுக்காக தான். டாடி வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாருக்கு? பிள்ளையா. சரி, நன்றி மாமா. சரி, பிரியாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரியா. நான் சொல்லல, அதெல்லாம் விஷ் பண்ணல. தேங்க் யூ. அது மறைக்க கூடாது. சரியா? இது என்ன ஒன் பண்றது? இல்ல சும்மா அது அது பத்தி போனது அப்புறம் விரியும் போல. இது எல்லாம் ஒரே பண்ணாருங்க. எடுக்கலாம், கட் பண்ணும். கொஞ்சம்
ஒரு கேக் சாப்பிடுங்க. ம். சரியா? ஓகே. ம். உங்களுக்குரிய கிஃப்ட்டுகள் இது யார் சந்திப்பா நினைக்கிறீங்க? அப்படிங்க நீங்க தான். நான் தானா? ம். எப்படி உறுதியா சொல்றீங்க வரியா? நீங்க ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க, நீ அப்ப பிரியம் கொண்டு போட்டு வந்துருவியல்ட்டு சொல்றேன். வேற என்ன செய்கிறேன் நம்ம ஓம் பண்ணி பாருங்க. பாருங்க அவங்களுக்கு காட்டுங்களே. இது எப்ப எடுத்த போட்டோ? காலையில கோயில்ல எடுத்தது. காலையில ஆள வந்து முளைக்குள்ள இது என்ன கோயிலுக்கு கொண்டு போய் போட்டோலாம் எடுத்து உடனே ஃப்ரேம் கொண்டு போட்டாச்சு. என்ன மாதிரி இது எடுத்தோடனே தெரிஞ்சிருக்கீங்க. எடுத்தோடனே தெரிஞ்சிட்டு. யார் தந்துருப்பா இந்த கிஃப்ட? இது இது தெரியல யாருன்னு. நீங்க சொல்லுங்களேன் சும்மா. வேற யாரு? நீங்க தான் தந்திருப்பீங்க, வேற யாரு? வேற. சரி ஓகே காட்டுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். சரி, அதோட இன்னொரு உதவி வந்து இது உண்மையிலே நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டேன். இது வந்து ஜேர்மன்ல இருக்க ஒரு அக்காண்டா உங்களோட அக்கா தான். நீங்க தான் கதைப்பீங்க அடிக்கடி அக்கா அக்காண்டு, தெரியும் தானே? ஆறு அன்னைக்கு அக்காட பேர் சொல்ல அக்கா வந்து பேர் சொல்ல விரும்பல. எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. நான் வந்து அக்கான்னு சொல்ல கூட தெரிஞ்சிருவேன் அவங்களுக்கு. அக்கா பார்த்தோன்னு இப்ப யோசிப்பா எப்படி தங்கச்சி கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி. சரி, இதுல வந்து அக்கான்னு சொல்லி பேசுறது அவங்க தானே, அப்ப கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க தான் சொல்லி. சரி ஓகே, அது சரி. நன்றி அக்கா. என்னன்னு சொல்றது, அவங்க மூலமா என்ன கொடுக்கட்டாமன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுல வந்து கொஞ்சம் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட கொடுக்கட்டாமன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. தேங்க்யூ அக்கா. பேர் வந்து சொல்ற இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி. நான் நினைச்சு கூடி பார்க்கலக்கா, நீங்க இப்படி ஒரு தரம் வந்து இந்த பேர்த்டே எப்பன்னு சொல்லி கேட்டேன். நீங்க அது என்ன சந்தர்ப்பம் வேண்டா, உங்களோட பேர்த்டே வந்து எப்பன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அப்பதான் நீங்க திரும்ப என்னட்ட உங்களோட பேர்த்டே எப்ப தங்கச்சின்னு சொல்லி கேட்டேன். நீங்க அந்த டைம் தான் சொல்லியிருந்தேன். நான் மற்றபடி யார்ட்டையும் சொல்லல. யாருக்கும் தெரியாது நாங்க இப்படி செய்யறவங்களோட தெரியாது. ஆனா ஒன்று ரெண்டு பேர் தெரியும். நான் எதிர்த்தியா நான் தான் காய்ச்சது. பெரிய ரிங்கோ போகல, வீடியோவும் போடல, நேற்று வந்து வீடியோ போடல. இந்த ஒரு ரீசன் தான். ஒருத்தருக்கு வந்து நாங்க தெரியப்படுத்தல. இனி வந்து இன்றைக்கு வந்து எடிட் பண்ணிட்டு நாங்க அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்ல. அப்பதான் தெரியும் எல்லாரும் பாப்பீங்க. யாரும் சொல்லலன்னு சொல்லி குறை நினைக்காங்க. என்ன போகும்போது நினைக்காங்க அப்படி சொல்லணும் இல்லை. நானும் இப்ப செய்யணும்ன்ற ஒரு இது இல்லை, ஆனா எப்படியாவது செய்யணும்ன்ற ஒரு தோணுச்சு. இந்த தரம் இப்படி கேக் கட் பண்ணி கொஞ்சம் செய்யணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு. அப்ப அதுக்காக தான் இது செய்தேனா. சரி ஓகே, நம்ம இப்ப முடிச்சுக்கொள்ளுவோம். ஏன்டா லேட் ஆயிட்டு, பிள்ளையெல்லாம் கொண்டு விடணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்திருக்காங்க தானே. உண்மையில நானும் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு செய்வாங்க. ஆனா உண்மையில எனக்கு தெரியும் கேக் கட் பண்றது, மற்றது வந்து வீட்டுல இருக்கிற சொந்தக்காரர்கள் அவ்வளவு பேருக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து வீட்டை செஞ்சது. நான் அது மட்டும் தான் உண்மையில எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு வந்து அந்த அக்காவும் கூடி எனக்கு ஜெர்மன்ல இருந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காவோ, அது உண்மையில வந்து நான் எதிர்பார்க்கலக்கா. ரொம்பவே நன்றி அக்கா. அடுத்தது வந்து சேந்தனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா உண்மையில வந்து இந்த டெக்கரேஷன் எடுத்து பர்த்டே கொண்டாடினது அது உண்மையில இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நான் ஒரு டவுட் பட்டேன். நான் ஒருவேளை நான் யூடியூப்ல வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் டெக்கரேஷன் எடுத்தீங்க. சத்தியமா அப்படி இல்லை. நான் உண்மையில யூடியூப்ல வீடியோ எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு. இன்றைக்கு வீடியோ வந்து எடுக்கணுமான்னு கேட்டிருந்தேன். நம்ம வீடியோ என்னத்தை எடுக்கிறது அந்த வீடியோ நாங்க இல்லை, பிரச்சனை இல்லை, செய்வோம் என்று சொன்ன. என்ன காரணம்னு சொன்னா எங்கேயா போக மாட்டேன் நான் சொன்னா. அப்ப வீடியோ எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தது கேக் எப்படியோ சின்ன கேக் எடுத்து கட் பண்ணுவோம் பிரியாணி சொல்லிட்டேன். அப்ப வீடியோ சொன்னாங்க, பிரச்சனை இல்லை. ஏதோ என்னட்ட இன்னைக்கு படத்துக்கு போவோம் சொல்லி ஷோக்கு அந்த டைம் போவோம், போயிட்டு அதுக்கு முதல் வந்து எங்கேயாவது போயிட்டு வருவோம் அந்த மாதிரி சொன்னவர். ஆனா இந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. என்ன சொல்றேன்னு தெரியல. எனக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ. சரி, இப்ப நம்ம வந்து முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுக்கொள்ளுவோம் எப்பயும் போல. நீங்க தான்
சரி ஓகே. என்னன்னு சொன்னா வீட்டுல வந்து எல்லாரும் இப்ப ரெடியா இருப்பாங்க. தங்கச்சிமாரெல்லாம் கிளாஸுக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க அங்க வந்ததுக்கு பிறகு கிளாஸையும் வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வச்சாச்சு. அவங்க ஏலவல் எழுதுறவங்க. அப்ப அதால் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. இப்ப வீட்டை தான் இப்ப எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இப்போ இங்கேயும் வந்து லேட் ஆயிட்டு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ளலாம். முடிஞ்சா வந்து வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து காட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். தங்கச்சிமார் என்ன மாதிரியும் ஆனா எடுத்து போடுவோமான்ற சுவர் இல்ல, முடிஞ்சா நாங்க எடுத்து போடுறோம். நாங்க ரெடியா இருக்கோம். அவங்க என்ன மாதிரியோ தெரியல, எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இல்லை நாங்க சாப்பாடு தானே காட்டுறோம், நாங்க சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லி. சரி ஓகே சரி ஓகே. நான் இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க. நீங்க சொல்லிக் கொள்றீங்க. சரி ஓகே, விஷ் பண்ணுவாங்கனே அதான் சொல்றேன். சரி ஓகே, பாய்.